பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். சோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த அதிகாலை நேரத்திற்காக மே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே மகிமையாய் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்படியாக ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி மே துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் அப்பா. எங்களுக்காய் கர்த்தாவே கல்வாரி சிலுவைகளை ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் ஐயா. நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மகிமை நாங்கள் நினைக்கும்படியாக ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. என் உள்ளத்தில் என் தேவனாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே சோத்தரிக்கிறோம் ஐயா. பட்டு போன எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாங்கள் பட்டு போயிருக்கிறோமா கர்த்தாவே, அந்த காரியங்களெல்லாம் நீ துளிருடை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து பார்க்க, எங்களுடைய குணங்களெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க என் உள்ளத்தை நீ சீர்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். மீட்பர் பாதம் அடைந்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. யாரும் துணை இல்லையே, என் இயேசுவே வாருமே. கொடியின்றி தள்ளாடும் செடியினைப் போல என் வாழ்வு தள்ளாடுதே. என்னை தேற்றிட நீர் வாருமே. கொடியின்றி தள்ளாடும் செடியினைப் போல என் வாழ்வு தள்ளாடுதே. என்னை தேற்றிட நீர் வாருமே. நம்மிடத்தில் அநேக நல்ல குணங்கள் இருக்கிறது. கலாத்தியத்தில் சொல்லப்பட்டது போல நல்ல குணங்கள், கர்த்தருக்கு பிரியமான குணங்கள் உண்டு. ஆனாலும் சில காரியங்களில் நாம் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறோம். என்ன காரியங்கள் என்று பார்த்தால் சந்தேகம். எப்பொழுதும் பாருங்கள், நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம நல்லா தான் இருப்போம், ஒரு சின்ன காரியத்தில் சந்தேகம் வந்து நம்முடைய சமாதானத்தை அப்படியே கெடுத்து போட்டோம். சந்தேகம் எப்படி வரும்? யாராவது ஒரு மனுஷன் மூலமாக அவங்க ஏதாவது ஒரு அர்த்தத்தில் நம்மள்கிட்ட பேசியிருப்பாங்க. நம்மளை தான் அவங்க குத்தி பேசிட்டாங்களோ, நம்மளை தான் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தேகம். அந்த குணம் இருக்கவே கூடாது. சந்தேகம் ஒரு பெரிய குடும்பத்தையே கெடுத்து போட்டோம். ஒரு தீக்குச்சி பாருங்கள், ஒரு சின்ன அளவு தான் அந்த மருந்து, அதை பெரிய காட்டையே கொளுத்து அதுக்கு என்ன இருக்குது, பவர் இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் இருக்குமானால் குடும்பத்தில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கி ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து ஒரு பெரிய ஒரு பைத்தியம் பிடித்தவங்களை போல் நம்மளை அது மாற்றி அமைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான குணம் சந்தேகம். யாராவது விருந்தினராக வந்தால் கூட இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, ஏதாவது கேட்பாங்களோ, கைமாத்து கேட்க வந்திருக்காங்களா, கடன் கேட்க வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது சத்துரு கொண்டு வரக்கூடியது. சாத்தான் அந்த நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக அந்த சந்தேகத்தை நம்ம உள்ளத்தில் விதைத்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஆலயத்துக்கு போக விடாதபடிக்கும் ஒரு மனநிலை வந்தோம். மோசமானது சந்தேகம். எல்லா குணத்தையும் விட சந்தேகம் ஒரு பெரிய ஆவிக்குரிய வியாதி. நம்ம யாரையுமே சந்தேகப்படக்கூடாது. நம்முடைய உள்ள எப்போதும் முழு மனதோட, நிறைவான மனதோட, வீணான சிந்தனை வராதபடி ஆண்டவரோடு எப்போதும் ஐக்கியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கவும், பாடவும், துதிக்கவும். நம்ம அதற்காக பிரித்து எடுக்கப்பட்டவங்க. உலகத்தார் போல்
சில குணங்கள்லேருந்து நம்மளை ஆண்டவர் மாற்றி எடுத்து அவருக்காக பயன்படுத்தி வருகிறார். அப்போ நம்ம தகுதியுள்ள பாத்திரமாக இருக்கணும். அப்படி யாரெல்லாம் சந்தேகப்பட்டிருக்கா? பேதுரு சந்தேகப்பட்டான். பேதுரு ஆண்டவர் கடலில் படகுல வரும்போது பேதுருவை பார்த்து நீ கடல் மேல் நடந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு என்ன ஒரு உள்ளத்தில் கொஞ்சம் சந்தேகம், பயம் உண்டாயிட்டு. அடுத்தபடியாக கடல் மேல் நடக்கும்போது காற்று பலமாய் வீசிட்டு, அந்த காற்று பலமாய் வீசின உடனே அப்போது என்ன செய்ய, ரொம்ப பயந்து சந்தேகப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம ஏன் கீழ்ப்படிந்து கடல் அப்படி நடந்தோன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ ஆண்டவனை பார்த்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் எப்படி கேட்க பாருங்கள். அற்ப விசுவாசி. அப்போ நமக்குள்ள விசுவாசம் குறையும் போது எல்லா குணங்களும் வேண்டாத குணங்களும் நம்ம உள்ளத்தை வந்து நிரப்பியும். காற்று பலமாய் வீசும்போது, இப்போது ஒரு நெருப்பை நம்ம நல்லா அடுப்பை எரிச்சிட்டு அணைச்சிருப்போம், தண்ணி ஊற்றாமல் அப்படி இருக்கும். அந்த அவிந்து போன நெருப்பில் காற்று பட்ட உடனே என்ன ஆயிரும், ஒரு அந்த நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிடும், பழையபடி எரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு எப்போதும் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபித்து கொண்டே இருப்போமானால் இப்படிப்பட்ட சந்தேகமான ஆவிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை அணுகாது. நெருப்பு பக்கத்தில் அது ஒன்றுமே நம்மை ஆவிக்கிற நெருப்பில் அது ஒட்ட முடியாது. அடுத்தபடியாக இயேசு அவன் கையை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி படகுல ஏறிக்கொண்டார். காற்று அமர்ந்தது. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட காற்று வீசினாலும், எவ்வளோ மோசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடந்தாலும், நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி பிடிக்கும்போது எல்லா காரியங்களும் சமாதானமாய் மாறி அந்த சந்தேகத்தை மாற்றிவிடும். அப்போஸ்தலர் 2:12 அப்போஸ்தலர் கூடி ஜெபித்த போது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசிய போது திரளான ஜனங்கள் சந்தேகப்பட்டார்கள். அப்போ அந்நிய பாஷை பேசி ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கும்போது உலகத்தாருக்கு அது என்னது ஒரு சந்தேகம், என்ன இவங்க பேசுகிறாங்க, என்ன ஒரு மாதிரி ஒரு பாசை பேசுகிறாங்களே, அது என்னது, அவங்க ஆண்டவரோட அன்பை அவங்க அறியாதவங்க, அவங்களுக்கு சந்தேகம், இது என்னது என்னது அப்படின்னு சொல்லி கேள்விக்குரியார். யூதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு ஏன் எங்களுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர், நீர் கிறிஸ்துவா எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். யோவான் 10:24 யூதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டு ஏன் எங்களுக்கு நீர் இயேசு தானா, ஏன் எங்கள் ஆத்மாவில் சந்தேகம் வருது உண்மை குறித்து, நீர் கிறிஸ்துவா எங்களுக்கு சொல்லோம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக பேதுரு தான் கண்ட தரிசனத்தையே சந்தேகப்பட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே பேதுருகிட்ட பேசும்போது ஒரு தரிசனத்தை கொடுக்காரு. அவன் தானே அந்த தரிசனத்தை கண்டு சந்தேகப்பட்டான். இன்றைக்கும் நாம் கூட ஒரு சொப்பனமோ தரிசனமோ பார்த்துட்டா இது ஆண்டவர் தந்த தரிசனமா இல்லை பிசாசு தந்த தரிசனமான்னு சொல்லி ஒரு குழப்பம் வரும். அந்த அளவுக்கு அந்த களைய சத்து நம்ம உள்ளத்தில் விதைச்சிடும். நம்ம சந்தேகமே படக்கூடாது. சந்தேகப்பட்டோம் நமக்கு அதில் நிறைய வியாதியே வந்துடும். சந்தேகப்பட்டு அதே சிந்தனையாக இருக்கும்போது நமக்குள்ள மனநிலை மாறும், சரீர நிலை மாறும், அதே திங்கிங்கில் இருப்போம். யார் என்னதான் சொன்னாலும் இந்த சந்தேகத்தை மாற்றவே முடியாது. ஆண்டவர் ஒருவரால் தான் சந்தேக குணத்தை எடுத்து போட முடியும். அப்படியல்ல, இது இப்படி தான், இந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படி சொல்லி வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய சந்தேகத்தை மாற்ற வேண்டும். பேதுரு தான் கண்ட தரிசனத்தையே சந்தேகப்பட்டான். ஆனாலும் மீண்டும் கர்த்தர் அவனை சந்தித்து அவனை உணர்த்தினார், பேசினார். பாருங்கள், தரிசனம் பெற்றாச்சு, யோசிப்பை போல் அது நடைபெறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அது வரையும் காத்திருக்கணும். அந்த தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரே நீ தந்த தரிசனமானால் நிறைவேறணும் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு மாறாக இது சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனநிலை சந்தேகத்திலே தான் இருக்கும். அந்த தரிசனத்தை குறித்து நமக்கு ஒரு அக்கறை வராது, ஒரு பாரம் எடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனநிலை வராது. சந்தேகம் அப்படிப்பட்டது, மோசமான குணம் சந்தேகம்.
ஆபிரகாமிடம் தேவன் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். சாராள் நகைத்தாள். ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சந்தேகப்படாமல், கர்த்தர் சொன்னால் நடக்கும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நம்ம எவ்வளோதான் வளர்ந்திருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் நாம் என்ன செய்யணும், சந்தேகமில்லாமல் அதை பிடித்து கொள்ள வேண்டும். சில வார்த்தைகள் பார்க்கும்போதே படிக்கும்போதே நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும், நமக்கு இந்த பாவம் வெளிப்படும், அந்த பாவத்தை உணர்த்தும் வசனம் வெளிப்படும். உடனே அதை வாசிக்கிறதுக்கே நமக்கு விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையோடு நம்ம இருக்கக்கூடாது. அதை படித்து அதன்படி நாம் மாற வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாம் சந்தேகப்படலை. சந்தேகப்பட்டவனா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. சந்தேகப்படாமல் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்தால் சீக்கிரமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவு நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக அவசியம். சந்தேகப்பட்டு மனநிலையை கெடுப்பதை விட பொறுமையாக இருப்பது மேலானது. ஆபிரகாம் காத்திருந்தான், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். லூக்கா 24:38 சீடர்களுக்கு அப்பம் விட்டு ஆசீர்வதித்து கொடுத்தார். அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீடர்கள் பயந்து கலங்கினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் இதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன என்றார். கூடவே இருக்காங்க, ஒரே அப்பம் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெற்று கொடுக்கிறார், அதை பெற்றுக்கொள்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன வருது, சந்தேகம். ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். சீடர்கள் பயந்து கலங்கினார்கள். எதுக்கு அந்த பயம் கலக்கம் வந்தது? அவிசுவாசம். சந்தேகம் வரும்போது ஒரு பயம் வரும், கலக்கம் வரும். அதே போல் சீடர்களுக்கும் ஆண்டவரோடு இருக்கும்போது வந்திருக்கு. இயேசு அவளை நோக்கி, உங்கள் இதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இப்படியெல்லாம் நான் செய்தும் ஏன் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் வருது? இப்போ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் தவறாக வேண்டாத காரியம் நடந்திருக்கலாம். அப்போ நமக்கு சந்தேகம் வரும், இவ்வளோ நாளும் நம்ம ஆண்டவர் தான் ஆராதித்தோமா, இயேசு மெய்யான தெய்வம் தானா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் இதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? ஆவிக்குரிய காரியமே நமக்கு தெரியாது, உலக காரியத்திலே தான் இருந்தோம். அதை நினைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்தார். நினைத்து பார்த்தா அவருக்கு நன்றி சொல்ல 1000 நாவுகள் நமக்கு போதாது. எவ்வளவோ நன்மைகள் நம்ம பெற்றிருப்போம். அந்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து இந்த சந்தேகத்தை ஒரு நொடியை நம்ம அதை மாற்றிடணும். சத்துருவான ஒரு நொடிய சந்தேகத்தை கொண்டு நம்மளை அப்படியே பின்மாற்றம் அடைய செய்ய அவன் தந்திரம் உள்ளவன். சத்துருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எப்பொழுதும் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. இந்த வார்த்தையின்படி நாம் வாழ்க்கையில் சந்தேகத்தை நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சந்தேகம் நமக்குள்ளே வரும்போது நாம் நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகள் 9. சந்தோஷம் மிக முக்கியமான ஒரு குணம். இப்போ சந்தேகங்கள்லாம் சந்தேகம் போயிட்டுன்னா சந்தோஷம் தானாகவே நம்ம இதயத்துக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, அந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம், அது அவங்க ஒத்து வருவாங்களா, அது முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டிருப்போம். அந்த காரியம் நிறைவேறும் போது நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் நதியளவு சமாதானம். சொன்னது போல் எப்போ இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருந்தோமே, சந்தேகப்பட்டோமே, ஆண்டவர் நம்ம துக்கப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயமே நம்மள கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாதபடி சந்தேகப்படுற குணத்தை நம்ம அப்படியே புறம்பே தள்ளிவிட வேண்டும். சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம சந்தோஷமாக பேசிகிட்டே இருந்தோன்னா அது நடந்தது போலவே இருக்கும். அவிசுவாசமாக அது என்னத்தை நடக்க போகுது, அது எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் ஒரு நிம்மதியும் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. நாம என்ன செய்வோம், அந்த காரியத்தை தடை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்டவர் தடுற ஆசீர்வாதத்தை சந்தேகப்பட்டு தடுக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு மாறாக நம்ம சந்தோஷப்பட வேண்டும். சந்தோஷங்கள் மிக முக்கியமான குணம். எல்லாராலையும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்ல எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு தடவை இல்லை, மறுபடியும்
எப்பொழுதும் என்ன செய்யணுமா? சந்தோஷமாக இருக்கணும். நன்மையானாலும் தீமையானாலும் சந்தோஷமாக ஆண்டவரை அப்பாடி துதித்து ஆராதித்து கொண்டே இருந்தால் நமக்கு ஆவிக்குரிய சந்தோஷம் உள்ளத்தை விட்டு நீங்காது. உலகத்தார் பாருங்கள் எப்படியெல்லாமோ காரியங்களில் சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயிலில் கூட கொடுத்தாங்கன்னா அவங்க ஆடுற ஆட்டம் பாட்டம் அப்படி ஒரு அவங்க தெய்வத்துக்கு அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து கொண்டே சந்தோஷமாக நம்ம உள்ளத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். கடுகளவு கூட எந்த ஒரு தவறான காரியத்துக்கும் எண்ணத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. இப்போ தோமா பாருங்கள், ஆண்டவரோடு இருந்து பாருங்கள், அவரோட காயத்தில் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறான். மனுஷனுடைய உள்ளம் அப்படி தான் இருக்கும். எவ்வளோ தான் நம்ம ஒருத்தரோட பழகினாலும் திடீர்னு அப்படி ஒரு எண்ணங்கள் வந்துடும். அந்த காரியங்கள்லாம் நமக்கு மாற வேண்டும். யோசேப்பின் சகோதரர்கள் ஆதியாகமம் 43:34 பின்பகுதி. யோசேப்பின் சகோதரர்களை உட்கார வைத்து சாப்பாடு கொடுக்கும்போது பென்யமீன் பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. இந்த யோசேப்பு பென்யமீனை ரொம்ப நேசிப்பான். அதனால் அவனுக்கு எல்லாமே அதிகம், 2 மடங்கு 3 மடங்கு இப்போ 5 மடங்கு அதிகமாக அவனுடைய சாப்பாடு இருந்தது. மீனாக இருக்கலாம், இல்லைன்னா நிறையா சிக்கன் 65 ஏதோ ஒன்று. அவனுக்கு 5 பங்கு, மற்ற அண்ணன் தம்பியோட அவனுக்கு 5 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டான். உடனே மற்றவங்களாம் சந்தோஷப்பட்டாங்களாம். கூட இருந்தாங்களாம், பரவாயில்லையா நம்ம குட்டி தம்பிக்கு நிறைய வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நம்மன்னா பரிமாறவனை ஏசுவோம், என்ன உன் கையில் கரண்டியில் வராதாப்பா, ஏன் இப்படி பரிமாறேன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த பொறுப்பாளர் அந்த யோசேப்பிட்டே போய் கேட்டிருப்போம், என்ன ஆள் பார்த்து பரிமாற சொல்கிறீரு அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், எல்லாரும் மற்றவர் சந்தோஷப்பட்டார்கள் என்று வார்த்தை சொல்லுது. அப்படி இல்லாதபடி மற்றவங்களுடைய ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு ஏதோ அதிகமாக இருக்குது நமக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நாம் சந்தேகப்படாது, சந்தோஷப்படணும். எல்லா காரியத்திலும் மற்றவங்க நல்லா இருக்காங்களா, ஆசீர்வாதமாக இருக்காங்களா, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கா, நமக்குள்ள பொறாமையோ ஏதோ வராதபடி சந்தோஷப்படணும். ஆண்டவர் அவங்கள அவ்வளோ அழகாக ஆசீர்வதிச்சிருக்காரு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நல்ல குணங்கள் நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படணும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 31:27 லாபான் யாக்கோபை பார்த்து, என்னுடைய சொல்லாமல் சென்று விட்டாயே, உன்னை மேலே தாளத்தோடு எவ்வளோ சந்தோஷமாக அனுப்பியிருப்பேன். இந்த லாபான் இந்த மாமாவுக்கு மருமக்கள் அண்ணன் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை மேலே ரொம்ப தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்கும். இப்போவும் உலகத்தில் அப்படி தான் இருக்குது. தாய் மாமான்னு அவ்வளோ ஒரு மரியாதை மாதிரி. அந்த தாய் மாமாவுக்கும் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இந்த யாக்கோபு என்ன செய்யிட்டான்? லாபான்ட்ட சொல்லாமல் ஓடி வந்துட்டானான். அப்போ லாபான் யாக்கோவை பார்த்து, இப்படி செய்தது ஏன் இப்படி செய்த, என்கிட்ட சொல்லாமல் திருட்டுத்தனமாக ஓடிட்டியே, என் பிள்ளைகளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து கூட அனுப்ப முடியாதபடி நீ செய்திட்டியே, நான் எவ்வளோ சந்தோஷமாக அனுப்பியிருப்பேன். அது உள்ளே ஏங்குது, என்ன பிளான்லாம் வச்சுருந்துருப்பாரோ. அப்போ இப்படி யாக்கோவு பண்ண உடனே லாபான் உள்ளம் உடையுது. சரி இப்படி பண்ணிட்டானே, சார் நான் மருமகனாக இப்படி செய்துட்டானே அப்படின்னு சொல்லி உள்ளத்தை ரொம்ப பாரம். நான் இவ்வளோ சந்தோஷமாக உன்னை நான் அனுப்பியிருப்பேன், நீ எப்படி செய்தியேன்னு சொல்லி துக்கப்படுறார். சந்தோஷமாக அனுப்பியிருப்பேனே அப்படி இயக்கத்தோடு சொல்கிறார். அடுத்தது 1 நாளாகமம் 29:9 அதிகாரம். மனப்பூர்வமாய் ஆலய வேலைக்கு ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள். ஆலயம் கட்டுமான பணிக்கு நாம் அவங்க 500 கொடுக்காங்க, நம்ம 1000 கொடுக்கணும், அவங்க 1000 கொடுக்காங்க, நம்ம 2 அப்படி நினைக்கவே கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆண்டவர் ஏவுதலின் படி, நம்முடைய வருமானத்தின்படி, நம்முடைய வாஞ்சையின்படி ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடையும்படி, நம்மை போல அநேக ஆத்துமாக ரட்சிக்கப்படணும். நம்ம அறியாமல் எவ்வளோ காலம் வீணாக்கிட்டோம், இனி இந்த ஜனங்களை சீக்கிரமாக ஆண்டவராண்டே கொண்டு வர வேண்டும், ரட்சிப்பு நடத்த வேண்டும் அப்படி சொல்லி நம்ம ஆலயம் கட்டோம். ஆலயத்துக்கு என்ன பேர்னா, பரலோகத்தின் வாசலை இந்த பூமியிலே நாம் திறக்கிறோம், வானத்தின் வாசல். ஆலய கட்டுமான பணிக்கு என்ன ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் சந்தோஷப்பட்டான். கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும்படியாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஆலயம் கட்டணும், என்ன காணிக்க அப்படி நம்ம ஒரு நாள் நினைக்கவே கூடாது, பெரிய பாவம்.
5 பைசா கொடுத்தா கூட அந்த ஏழை விதை 2 காசு தான் போட்டால் மனப்பூர்வமாய் கொடுத்தான்றது, இருந்ததையெல்லாம் கொடுத்தான்ருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு ஆலயத்துக்காக உற்சாகமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கறது தேவன் பிரியமாக இருக்கிறார். அதுக்கேற்ற பலனை அவர் கட்டாயம் தருவார். அவர் கடனாளியே அல்ல. இப்போ தாவீது ராஜாவும் சந்தோஷப்பட்டார். இந்த உலகத்தில் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் கர்த்தர் தருகிற சந்தோஷமே சந்தோஷம். பெரிய வீடு, எத்தனையோ வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், ஆடி கார் இருக்கலாம், பெரிய பங்களா இருக்கலாம், எத்தனையோ வேலையாட்கள் இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் மகிமையும் சந்தோஷத்தையும் பார்க்கிறோம். கர்த்தர் தருகிற சந்தோஷமே சந்தோஷம், அதுதான் நிலைக்கும். பிரசங்கில் சொல்லப்பட்டது போல் எல்லா மாயை, படிப்பு தேவை, அது வீணென்று நம்ம சொல்லலை, தேவை, வாழ்க்கைக்கு தேவை, அஸ்திபாரமானதுதான். பணம், படிப்பு, நகை எல்லாம் தேவை. ஆனாலும் கர்த்தர் தருகிற சந்தோஷமே நமக்கு சந்தோஷம். வேறு இந்த உலகம் நமக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது, உறுதியாக சொல்லலாம். ஆண்டவர் தருகிற சந்தோஷம் சமாதானத்தை பார்க்கிறோம். இந்த உலக பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை ஒரு நாளும் தரவும் முடியாது. கர்த்தரே சந்தோஷத்தை தருகிறவர். அடுத்தது யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். சில சூழ்நிலை நாம் அழுதுட்டு இருப்போம், உலகம் அந்த நேரம் என்ன செய்யணும், சந்தோஷப்படும். சில காரியங்கள், சில கட்டங்கள் அப்படி அனுமதித்திருக்கு. சரி, நம்ம இவ்வளோ காலம் ஆண்டவர் ஆராதித்தும் சேவித்தும் அவருடைய பிள்ளையாய் மாறி விற்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, இப்போ நமக்கு எப்படி சோதனையா அப்படின்னு சொல்லி சோர்ந்து இருக்க நேரங்களில் எனக்கு இந்த வசனம் கிடைச்சது. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நமக்கு வர்ற துக்கம் உலகத்தாருக்கு அவங்க தாங்கிடவே மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு விளையாக்காரர் சொன்ன வார்த்தை, இப்படி இப்படி அப்படியே சொல்லி படும்போது நமக்கு எப்படி தாங்க முடியுமோ அந்த அளவு அவர் சோதனையை தருவார். திராணிக்கு தக்கதான் ஆண்டவர் சோதிப்பார். நம்ம பிள்ளை தலையில் 25 கிலோ அரிசி பையை வச்சு கொடுத்தா அது கொண்டு போயிடும். 100 கிலோ அரிசி பையை தூக்கி வைப்போமா, வைக்க மாட்டோம். அதால் முடியாதுன்னு நமக்கே தெரியும். இப்படி இந்த மாம்சத்தில் உள்ள பெற்றோருக்கே இப்படி இருக்கும்போது ஆவிக்கிற கர்த்தர் நம்ம ஒருபோது அப்படி சோதிக்க மாட்டார், சோதிக்க தெய்வம் அல்ல. ஆனால் அந்த உலகத்தை பார்க்கும்போது சில நேரம் நமக்கு அப்படிலாம் அழுக கண்ணீர் வரும். இந்த ஜனங்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதற்கு ஊடாக கர்த்தர் நம்மோடு கடந்து வருவார். அவர் ஆற்றி தேற்றுகிறதை யாராலும் சொல்ல முடியாது, வாயினால் சொல்ல முடியாது. அனுபவிக்கிறவனுக்கு தான் அது தெரியும். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி வருகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி உணரும்படி அவர் நடத்துவார். மற்றவங்களுக்கு அது கேள்விக்குறியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆற்றி தேற்றி ஆசீர்வதிப்பார், அரவணைப்பார், குடும்பத்தை நடத்துவார், மற்றவர்களுக்கு முன்பாக பெரிய காரியங்களை செய்வார். அவங்க உலகத்தான் நினைப்பது ஒன்று, நம்மை பற்றி ஆண்டவர் செய்கிறது ஒன்று. நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நமக்காக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக, பாவத்திலே மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். இன்னும் அநேகரை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம், ஊழியங்களை தாங்குவோம், ஆலயம் கட்ட வேண்டிய இடங்களில் ஆலயம் கட்ட நம்மால் முடிந்ததை செய்வோம். அதற்கு பிரதிபலனாக ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை தருவார். நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து வெற்றியடைய செய்வார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பதை காண்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் காண வேண்டும். இவள் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நடத்துவார். நான் ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சந்தேகம் என்கிற குணத்தை விட்டு சந்தோஷம் என்கிற குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நமக்காக
உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோட வாசம் பண்ணுகிறார். நம்ம இல்லத்தில் இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் போகும்போதும் வரும்போதும் பிரயாணப்படும் போதும் அவருடைய கரம் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவருடைய வல்லமையை அவருடைய பராக்கிரமத்தை நாம் இன்று அனுபவித்து வருகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. உங்கள் வாழ்க்கையிலே சந்தேகம் என்ற எண்ணத்தை இன்றோடு எடுத்து போடுங்கள். கர்த்தர் வாசம் பண்ணுவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். இத்தனை பேரை சந்தோஷப்படுத்திருக்கிற தெய்வம் நம்மளையும் சந்தோஷப்படுத்துவார். வேதத்தில் எடுத்துக்கொண்ட எத்தனையோ பேர் அன்னாளுடைய கண்ணீர் மாற்றினார். எஸ்தருடைய மன்றாட்டை கேட்டு அவளுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை துடைத்தார். யோசேப்பின் நிந்தை, அவமானம், பரிகாசம், அடிமைத்தனம் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதித்தார். தாயருடைய ஜெபத்தை கேட்டார். நம்மை அவர் கைவிடுவாரா? நாம் அவருடைய பிள்ளையாய் வாழ்வோம், சந்தோஷமாக இருப்போம். எந்த சூழ்நிலையில் நாம் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து ஒவ்வொரு நாள் வாழும். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.